கை தட்டுவோம். வாங்கிப்பட்டோம். இந்த நல்ல நாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 1 பேதுரு 1:15 சொல்கிறாரு, நான் பரிசுத்தர், என் ஜனங்கள் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்கிறாரு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்கிறார். சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்கிறார். அப்படி அநேக இடங்களில் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர், ஹோலி ஆண்டவர், அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்துக்கு அடையாளமாக தான் நம்ம ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டோடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆண்டோடைய வார்த்தையும் பெற்றுக்கொள்ள போகணும்னா நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் அணிஞ்சு கொள்கிறோம். அதன் மூலம் பரிசுத்தம்னு சொல்கிறாங்க. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் பார்த்து தான் இந்த மேரியம்மா அவங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டா காசு வாங்குறது இல்லையா. விட்டலையா சொன்னார், ஓசியிலே சாப்பாடு கொடுக்குறாங்க. திருவாரூர் போனீங்கன்னா இப்போ வேளாங்கண்ணி சீசனு, மக்கள் நடந்து கூட்டமாக போய்கிட்டு இருப்பாங்க. அதில் போகிற ஊர் இந்த பக்கம் நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து போயின்னா அதில் முக்கியமான ஊர் திருவாரூர் வழியாக தான் போகணும். தஞ்சாவூர்லேருந்து போகிறவங்க நடந்து அந்த திருவாரூருடைய பஸ்ஸில் இருந்தால் நாகப்பட்டினம் போய் வேளாங்கண்ணிக்கு போகும். திருவாரூர் தான் அங்கே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞருடைய ஊர் குவளை. அந்த திருவாரூரில் பஸ் ஸ்டாண்டு, முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி ராஜாராணின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் பேர் ராஜாராணி. பஸ்ஸு உள்ளே போகிற வழி, பஸ்ஸு வெளியே வர வழியில், பஸ்ஸு உள்ளே போகிற வழியில் ஆப்போசிட்டில் ராஜாராணி ஹோட்டல். ஒரு இட்லி நான் போய் இப்போ 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஏன்னா என்னையால் இப்போ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதில்ல. போனாலும் அந்த டைமுக்கு நைட்டு தங்குற மாதிரி போனால் தான் சாப்பிட முடியாங்க. ஒரு இட்லி விலை 10 காசோ 15 காசோ. அதே மாதிரி கட்டையில் தான் அந்த தோசை, கட்டை அடுப்பு தான் அந்த தோசை கல் அடுப்பு. அதில் அந்த கல் தோசை போட்டு அதில் வெங்காயத்தை ஊற்றி எண்ணெயை ஊற்றுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. 20 ரூபாய் 25 ரூபாய் வெங்காயம் ஊற்றுப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 12-15 வகையான சட்னி வைப்பாங்க. 15 வகையான சட்னி வைப்பாங்க. ஒரு கரண்டி வந்து ரொம்ப சின்ன கரண்டி, அதில் தான் ஒரு ஸ்பூன் சட்னி வைப்பாங்க. 2 இட்லி இல்லை 4 இட்லி, ஒரு தோசை இல்லை 2 தோசை சாப்பிடுவாங்க. ஒரு ஆள் அதிகமாக செலவானா 30 ரூபாய்க்குள்ளே தான் வரும். 30 ரூபா இல்லை 30 ரூபா 32 ரூபா. நான் சொல்வது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இன்னும் ஒரு 50 ரூபா வரலாம், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த கடையோட ஸ்பெஷல்லாம் அந்த ஓனர் தான் கல்லால் உட்காந்துருப்பார். வயசானவர், பேச மாட்டார். அவர் யார்ட்டையும் நான் பேசியே பார்த்ததில்லை. நான் மாதம் போவேன் என்னுடைய பிஸ்னஸ் மேட்டராக. அங்கே ஒரு லாட்ஜில் தங்குவோம். நைட்டு போய் ஒரு 10-10 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 7 பேர் 8 பேர் போனாலும் பில்லு 100 ரூபா தான் வரும். அதனால் தேடி போவோம் நாங்கள். குவாலிட்டி நல்லாயிருக்கும், கூட்டமாக இருக்கும், லைனில் நிற்கணும். எப்படி போனாலும் அங்கங்கே இப்போ பாஸ்டர்ஸை பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி ரெட் ஹில்ஸ் போனால் விட்டல் டீ வாங்கி கொடுப்பார். இவர் நம்ம ஆண்ட்ரு ஐயா ஜனபசத்தரோடு கூட்டு போகணும்னா அங்கே டீ வாங்கி கொடுப்பாரு. அங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரிய பாளையத்தில் ஒரு டீ வாங்கி கொடுப்பார். இங்கே டீ கடை, நல்லா டீ கடையாக தெரிஞ்சு வச்சுருப்போம். அதே மாதிரி அங்கங்கே அந்த பிஸ்னஸ் போகிறப்போ அங்கங்கே ஆள் இருக்கும். அவர் வந்தால் லைனில் இல்லாமல் சாப்பிட்லாம். அவர் வந்துடுவார். அவர் வந்து அண்ணாச்சி வந்திருக்கான்னு சொல்லி போய் லைனில் இல்லாமல் அவர் கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி அந்த ஊரில். ஒரு 10 பேர் 7 பேர் 5 பேர் சாப்பிடுவோம். சாப்பிட்டா ஒரு 100 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் 12 வகையான சட்னி சூப்பராக இருக்கும். இந்த அம்மா டீ ஹோட்டல்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்தது. அதில் என்னென்னா அந்த ஹோட்டலில் அந்த அம்மா மாதிரி கண்ணாடி போட்டு தலையில் துண்டு போட்டு ஏழை போய் யார் இருந்தாலும் 5 இட்லி, ஒரு சட்னி, ஒரு சாம்பார் பார்சல் ஃப்ரீ இலவசம். யார் போய் நின்னாலும் சரி, இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவனா, அவன் ஆள் இருக்கா அனாதையா இருக்கானா இல்லையா தெரில, பார்த்தா அது ஒரு அம்மா அந்த கண்ணாடி போட்டு அந்த தலையில் துண்டை போட்டுக்கல, அந்த அம்மா மாதிரி கொஞ்சம் ஏழை மாதிரி தெரியணும். இந்த பாப்பா மாதிரி வசதி போய் நிற்க முடியாதுல்ல, இப்போ கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் வசதி பொண்ணு மாதிரி தெரியுது. இதே மாதிரி இப்போ என்ன கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. நான் யார் போய் அப்படின்னாலும் 5 இட்லி கட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சேல்ஸே. முதல் இட்லி முதல் பாத்திரத்தை எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, கட்டிடுவாங்க. அவருக்கு 2 பையங்க தான் அந்த சப்ளை பண்ணுவாங்க. முதல்ல லைன் நிற்க விட மாட்டாங்க, போகணுன்னு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இன்னைக்கு கூட்டமாக இருக்குது, டைட்டாக இருக்குது, நீங்கள் கொண்டாந்து நில்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல அந்த ஏழைங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்ல, ஏழைக்கு இறங்குறவன் இதுதான் நற்செய்தி அறிவிக்கிறான். இதுதான் காஸ்பல் டே. இந்த நாளைக்கு இந்த நோட்டீஸில் அதில் சொல்லுது, இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கும், அது காஸ்பல் டே. இது என்னென்னா, அந்த சமாரியா வந்து அந்த அடுத்த ராஜா வந்து முற்றுகை போட்டிருந்தான். அடுத்த ராஜா வந்து முற்றுகை போட்டுட்டு அந்த மக்களுக்குள்ள என்ட்ரன்ஸு, இப்போ இந்த வழிக்கு வந்து இதில் ஒரு வழி இருக்குது, இதில் ஒரு வழி இருக்குது, இதில் வழியை உள்ளே விடாமல் அடைச்சிடுறாங்க. அந்த ஊருக்குள்ளே உணவே வரல.
சாப்பாடே வரல. சாப்பாடே வராமல் அந்த மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த ஊர்க்காரன் விட மாட்டான். அப்போ அங்கே இருக்க 4 பேர் என்ன பண்ணுறான், இங்கே இருந்தாலும் சாக போகிறோம், சோரேரி குச்சி அடுத்த ஊருக்கு போனாலும் சாக போகிறோம், எங்கே போனாலும் என்னது மரணம் நிச்சயம், கல்லறைக்கு போகிறது நிச்சயமாயிட்டு, உறுதியாயிட்டு. அது இங்கேருந்து போனானே அங்கேருந்து போனானே, கல்லறை எல்லாம் கல்லறைக்கு வச்ச பிறகு இப்போ கிறிஸ்தவ பாஸ்டர்ஸை பார்த்தா கல்லறையில் இடம் விடுறான்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒருத்தர் செத்து போனாங்க, ஒரு அம்மா, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், ரொம்ப நெருங்கின ரிலேஷன். இவங்கள மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு பாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்டு. அவரை கூப்பிட்டு, அப்பா அவர் செத்து போனார், நான் சிஎஸ்ஐக்காரர் என்ன பண்ணால் 100 கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்னா, ஞானஸ்தானம் வாங்கிட்டாரா, சந்தா கட்டினாரா, கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டாரா, இதெல்லாம் 100 கேள்வி கேட்பான். அதனால் அவன்கிட்ட போக வேண்டாம், நீ பாஸ்டர் தானே, இவரை அடக்கம் பண்ணுன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஞானஸ்தானம் பண்ணாங்கன்னு அடக்கம் பண்ண மாட்டேன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு, நான் வேதத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கா அப்படி ஞானஸ்தானம் பண்ணால் தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? சொல்லியிருக்கா இல்லை. சரி நீ போயான்னு தோத்துறோன்னு சொல்லிவிட்டு இன்னொரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஞானமணின்னு ஒரு அம்மா மீஞ்சூரில். ஐயா நீ சொல்லு நான் செய்கிறேன்ட்டு சொல்லிடுச்சு. வேதத்துடைய தன்மை என்னென்னா, இங்கே சுத்தம் ஒன்று தான், இப்படி தான் இல்லை. அப்போ அந்த அவன் அந்த 4 பேர் குஷ்ரோகிகள், அவன் என்ன பண்ணுறான், இங்கே இருந்தாலும் சாக போகிறான், உணவு இல்லை, தண்ணி இல்லை. அந்த ஊருக்கு போனாலும் நம்மளை பார்த்தா ஷூட் பண்ண போகிறான், இல்லை விட்ட போகிறான், குத்த போகிறான், ஏதோ ஒன்று நடக்கட்டுமே பரவாயில்ல பார்த்துறன்னு குதிச்சான். அங்கே போனால் நிறைய சோறு, நிறைய சாப்பாடு, நிறைய நட்ஸு, நிறையா எல்லாமே இருக்குது, சாப்பிட்றான். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்க ஒருத்தர் சொல்கிறான், டேய் நியாயமாடா, நம்ம மச்சான் அங்கே இருக்காண்டா, நம்ம அண்ணன் அங்கே இருக்காண்டா, நம்ம பையன் அங்கே இருக்காண்டா, என் ஒய்ஃபோடைய தங்கச்சி அந்த ஊரில் இருக்காடா, சோறு இல்லைடா, நம்ம சாப்பிட்றது தப்புடா, போய் சொல்லுவேன்டான்னா. இதுதான் காஸ்பல். எது காஸ்பல்? இது எப்படி நான் இதோடு இந்த காஸ்பல் எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறப்போ, அதான் விட்டலையா வர்றப்போ சொன்னாங்க, அந்த அம்மா ஹோட்டல் வச்சாங்க, நல்லா சேல்ஸ் நடந்தது, காலையில் மத்தியானம் ராத்திரின்னு. பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு விற்கலை, மத்தியானம் மட்டும் விட்டு கொடுத்தாங்க. அந்த அம்மா மொத்தமாகவே அந்த அம்மா போட்டு அமுக்கிருச்சுன்னாங்க. ஆனால் ஒரு காலம் விட்டு கொடுத்தவன் ஏழைக்கிறங்கிறவன் கர்த்தருக்கு ஒரு காலம் வாழ்க்கை என்ன பண்ணுதில்ல, விட்டு போகாது. ஆண்டவருக்காக ஆண்டோடைய சட்டத்திட்டத்தின்படி வாழ்கிறவன் ஒரு காலம் வீணாய் போக மாட்டான். அதுதான் அழகாக வேதம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அதாவது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-14 இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை கருத்தாய் கை கொள்வாயானால் உலகத்துள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 8ஆம் என்ன சொல்கிறாருன்னா, உன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காத, நீ பரிசை வாங்காத, வட்டிக்கும் கொடுக்காத, லஞ்சமும் வாங்காத, எதையும் வாங்காத, என் கட்டளையின்படி நடந்து 18:9 சொல்கிறாரு. ஏன்னா 18:9 தான் 9 ரொம்ப ஃபேன்சி நம்பர், அதனால 18:9 சொல்கிறாரு ஃபேன்சி நம்பர்னு. என் கட்டளையின்படி நடந்து நேமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாக இருப்பானால் அவன் பிழைப்பான். அவருடைய கட்டளை என்ன சொல்றதுன்னா, ஏழைக்கிறவன் கர்த்தருக்கு சீய நன்னாதர சொன்னார், ஏழையின் சிரிப்பில் ஏழையை சிரிக்க வச்சாங்க. அதனால அவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் சாப்பிட்டாங்க, ஏழைகளுக்கும் கொடுத்தாங்க. அந்த 1 ரூபா அரிசி திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க முதல்ல. அப்போ நாம் ஏழைக்கு என்ன பண்ணணும், இதுதான் கர்த்தருடைய கட்டளை, இதுதான் காஸ்பல். அந்த காஸ்பல் என்பது சும்மா போய் இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், ஒரு பையில் என்ன பண்ண மாட்டா, கேட்க மாட்டா. எப்போ செய்கிறாருன்னா, அந்த ஐடாஸ்காலர் என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர், தர்ம சிந்தனை. இன்றைக்கி நாங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் திறந்தோம், மல்டி ஸ்பெஷாலிட்டி, 4 ஃப்ளோரு, ஒரு 2000-3000 சதுரடியில், ஒரு 5000 சதுரடியில் ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்தோம். ரொம்ப 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 அதிகமான செலவினத்தில் ரொம்ப கடன் வாங்கி செஞ்சுருக்கோம். அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. அப்படி அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று என்ன பண்ணணும், செய்யணும். ஏழைக்கிறவன் கர்த்தருக்கு, நம்ம பிறருக்காக என்ன செய்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்படி செய்ய, அதுதான் காஸ்பல்.
காஸ்பல் என்பது சும்மா இல்லை. அதுதான் ஹைடாஸ்காலர் என்ன பண்ணாங்க. ஹைடாஸ்காலுடைய அப்பா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். நான் சொல்கிறது 200-150 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். இங்கிலாண்டில் இருந்தார். சுற்றி 50 பேஷண்ட் இருக்குமா. இன்றைக்கி ஒரு ராயபுரத்தில் ஹரிலால், எனக்கு தெரிஞ்சு வடசனையில் ஹரிலால் மட்டும்தான் இன்றைக்கி அப்படி செய்கிறாரு. நான் டாக்டர் ஜெய்சிங் இறந்துட்டாங்க. அதே மாதிரி உள்ள ஹாஸ்பிட்டல் டாக்டர்லாம் இறந்துட்டாங்க. இப்போ செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு ரூமில் இருக்காங்க, பேஷண்ட் வெளியே உட்கார வச்சுட்டு ஒரு பேஷண்ட்டாக அனுப்புகிறாங்க. ஆனால் ஹரிலால் என்ன பண்ணுறாரு, அப்படி இல்லை, மொத்தமாக அவரை சுற்றி 10 பேர் நடுவில் இருப்பார். இவருக்கு என்னம்பார், இவர் கேட்டுக்கிட்டே இவருக்கு இந்த மாத்திரை எடுன்னு அங்கே சொல்லியிருப்பார். அதுக்குள்ளே இன்னொருத்தரை பார்ப்பார். இவங்களுக்கு மாத்திரை எடுப்பார், அதுக்குள்ளே இன்னொருத்தரை பார்ப்பார். இப்படி சுற்றி 10 ஒரே டைமில் 10 பேரை பார்ப்பார். ஒரு நாளைக்கு 500 பேரை பார்க்குறாரு. இதுதான் தர்ம வைத்தியம். இதே மாதிரி அவங்க அப்பா பண்ணார் இங்கிலாண்டில். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி பேசினாராம், எப்பா நீங்கள் செய்கிற ஆசியா கண்டத்தில் இந்தியாங்கிற ஊர் இருக்குது, அங்கே போயிட்டு நீ ஆண்டோடைய வேலையை செய்ய, நீ இந்த எம்பிபிஎஸ் வேலை, நீ டாக்டர் வேலை பண்ணினாரா. அப்போ அவர் சொன்னாராம், அங்கே எங்கே போகணும், இங்கே 10 பேர் பார்த்தா 3 பேருக்கு இலவசம் தானே, 3-4 பேருக்கு சும்மா தானே பார்க்குறேன், துட்டு வாங்குறது இல்லையே, அந்த வேலையை நான் இங்கேயே செய்கிறேன்னாராம். கடவுள் திரும்ப பேசினாராம், இல்லை உன்னை மாதிரி இங்கே 100 பேர் இருக்கான், ஆனால் முழுசாக தன்னை அர்ப்பணி செய்து நீ ஒருத்தன் தான் போகணும், கிளம்பு பெட்டியை அடுக்குன்ட்டாரா. ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அங்கேருந்து கிளம்பினார். 4 பிள்ளைகளோ 5 பிள்ளைகளோ. கப்பலில் வர்றப்பவே ஒரு குழந்தை இறந்து போச்சு. 95 நாள் பயணம். ஒரு இத்தனை மணி நேரத்துலன்னு கப்பல் போனால் அத்தனை மணி நேரத்தில் கப்பல் போகாது. இப்போ இந்த நாள் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், நீ நாகப்பட்டினத்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு 4 hours 2 hours கப்பல் போயிடுது, ஷிப்பு போயிடுது. ஒருத்தர் எப்படி போகணுன்னு சொன்னார். 3000 ரூபா டிக்கெட்டு கொடுத்தீங்கன்னா ஒன்று இங்கே விட்டுருவாங்க, ஒன்று இங்கே கொண்டு பாஸ்போர்ட்டு கொண்டு போகணுன்னாங்க. பாஸ்போர்ட் ஒரிஜினல் இருந்தால் யாருனாலும் போயிடலான்னாங்க. இதுக்கு விசா வேண்டாம், அங்கே போய் விசா வாங்கிக்கலான்னாங்க. ஆனால் அன்றைக்கி அதே மாதிரி வர்றப்போ அந்த கப்பல் டைமுக்கு வர்றது. அன்றைக்கி பாய்மர கப்பல் இன்றைக்கி மாதிரி அட்வான்ஸில் திடீர்னு காற்றடிச்சா வேறு திசைக்கு போய்டும். திடீர்னு கடல் பொங்கிச்சுன்னா நடு கப்பலுக்கு நான் அங்கே நிற்கும், டைமுக்கு போக முடியாது. வழியிலே ஒரு குழந்தை செத்து போச்சு. நடு கடலில் குழந்தைய அடக்கம் பண்ண முடியாது, வச்சு தான் நாற்றடிக்கும், கடலுக்குள்ளே தூக்கி போட்டு வந்தாராம். இங்கே இறங்கி அவர் பணி செய்தார். ஊரில் ஒரு பொண்ணு இருந்தால் +2 படிச்சுக்கிட்டு இருந்தால், +2 முடித்து லீவுக்கு இங்கே வந்தால் அப்பா பார்க்க வரப்போ அப்பா சொன்னாராம், நீ ஒரு நர்ஸ் ஆகி இந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்ய, +2 முடிச்சுட்டு நர்ஸ் ஆகி இந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்யன்னு சொன்னாராம். அந்த பொண்ணு சொல்லிச்சா, இல்லைப்பா வேண்டாம்ப்பா, நம்ம ஊர் நாகரிகம் மிகுந்த ஊர், இந்த ஊரில் நாகரிகம் இல்லை, இவன் கோமணம் தான் கட்டியிருக்கான், 4-5 துணி தான் அவனுக்கு துணியை ட்ரெஸ்ஸு, இவனுக்கு போய் அவன் ஊழியம் பார்க்க முடியும், வேண்டாம் பாப்பான்ட்டுச்சு. அவர் எவ்வளோ தூரம் சொன்னாரா கேட்கலையாம். ஒரு நாள் 3 விதமான பெண்களுடைய பிரசவத்திற்காக பெண் டாக்டர் தேடி வந்தாங்க. பிரசவ டாக்டர் பெண் இல்லாமல் இறந்து போனாங்க. அதனால் 3 பெண்களை இறந்தோடனே இதை தன் வேலையை தன்னை அர்ப்பணித்து அந்த அம்மா திரும்ப போய் நர்சிங் படிச்சுட்டு திண்டிவனத்தில் முதலாவது கிளினிக் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டையில் ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சிஎம்சிங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தை ஆரம்பிச்சது. கிறிஸ்டின் மெடிக்கல் கவுன்சிலுங்கிறதே ஆரம்பிச்சு அந்த அம்மா இன்றைக்கி செய்கிறதால இன்றைக்கி கவர்மெண்ட்டில் என்ன ஃபீஸோ எம்பிபிஎஸ்க்கு அதே ஃபீஸு தான் அங்கே வாங்குறாங்க. கவர்மெண்ட்டில் கட்டின ஃபீஸ் அங்கே கட்டணும். எல்லாமே மெஜாரிட்டி இதுதான் மார்க் அடிப்படையில் தான் எடுப்பாங்க அவங்க. ஆனால் முன்னால் அவங்களே செலக்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய கவர்மெண்ட் நாம்ஸ் நீட்டுங்கிற ஒரு நாம்ஸ் இருக்கிறதால அவங்க அப்படி பண்ண முடியல. இருந்தாலும் அந்த நீட்லையும் டைரெக்டாக கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் மார்க் அடிப்படையில் நல்ல மார்க் உள்ள பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறாங்க. அரசாங்கத்தில் இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 75,000 ரூபா இருந்தால் போதும். ஆனால் ப்ரைவேட் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு சாதாரணமாக அந்த மெரிட்டில் ஒரு பிள்ளைகள் படிக்கிறதுக்கே 12 லட்ச ரூபா தேவைப்படுது. 12 லட்ச ரூபாய்க்கும் ஒரு 75,000 ரூபாய்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. அந்த அம்மாவுடைய நிறுவனம் இன்றைக்கி அப்படி நடந்துட்டுருக்கு. அதேமாதிரி யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கே கொண்டு போயிட்டா அங்கே போன பிறகு நிச்சயமாக அவங்க எக்ஸ்ட்ரா 2 வருஷம் இருப்பாங்க. யாருக்கும் டெலிவரிக்குன்னு கொண்டு போயிட்டா
கூட ஆப்ரேஷனே இல்லாமல் நார்மல் 100 பேரில் 99 பேர் நார்மல் டெலிவரி தான் பார்க்குறாங்க. ஆப்ரேஷனுக்கே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அங்கே போனால் இயற்கை அந்த டெலிவரி ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. காரணம் ஐடா ஸ்காலர் தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. இதுதாங்க காஸ்பலு, இதுதாங்க சுவிசேஷம், அதுதாங்க சுவிசேஷம். அதுதான் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல். நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதால எவ்வளோ பெரிய வல்லமை. இந்த அம்மா அழகாக ஒரு டீ கடையை வச்சு ஒரு சின்ன ஹோட்டலு, ஒரு தட்டுக்கடைன்னு தான் சொல்லலாம். முந்தா நாள் கேரளாவில் ஒரு தட்டுக்கடையில் சாப்பிட்டேன். சூப்பர் புரோட்டா, சூப்பர் குழம்பு, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதே மாதிரி இன்னும் தட்டுக்கடையில் போனீங்கன்னா அதில் பாதி தான் தோசை கொடுப்பாங்க. அந்த தோசையில் சம்பந்தின்னு கொடுப்பாங்க. சம்பந்தின்னா நம்ம ஊரில் சட்னி 10 மடங்கு தண்ணி ஊற்றிருப்பாங்க. அவ்வளோ தண்ணியாக இருக்கும். ஆனால் அந்த உப்பு உரைப்பும் அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த தட்டுக்கடையில் சாப்பிட்டிங்கன்னா இவ்வளோ தான் காசு. அதுதான் அந்த அம்மா நடத்திக்கிட்டோம். அநேகருக்கு உதவி செய்கிறாங்க. அப்படி உதவி செய்கிற இந்த வேலை இதுதாங்க காஸ்பல். ஒருவேளை சர்ச்சு நடத்தி தான் காஸ்பல் நடத்தணும் இல்லை. தன் வாழ்க்கையில் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்களோ அங்கிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ, அங்கிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, ஆண்டவரை நோக்கி கர்த்தர் இறங்கி செய்தவர்களை இனி உனக்கு பிறருக்கு அறிவின்னு சொல்கிறப்போ, நீங்கள் அறிவிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் நம்ம ஆண்டவருடைய சித்தம் என்னென்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஐ எம் த அத்தாரிட்டி டு த பவர் இன் எர்த் அண்ட் ஸ்கைங்கிறார். சகல அதிகாரம் எனக்கு கொடுக்குங்கிறார். மார்க் 16:15 சொல்றாரு, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் உலகங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொல்றாரு. லூக்கா 24:47 என்ன சொல்றாருன்னா, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு யாருக்கு அனுப்பணும்? சகல ஜனங்களுக்கு நம்ம போய் என்ன பண்ணணும்? சொல்லணும். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை, பிதா என்னை என்ன நோக்கத்துக்கோடு அனுப்பினார், அதை நான் உங்களுக்கு, நீங்கள் போங்க, நீங்கள் இலவசமாக வாங்குறீங்க, இலவசமாய் பெற்றுக்கொண்டீங்க, ஆண்டோடைய வார்த்தை இலவசமாக சொல்லுங்கள். சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. சொல்கிறதுக்கு பாஸ்டரா இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும் இல்லை, இதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும் இல்லை, இதே மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போடணும் அவசியம் இல்லை, ஒரு சஃபாரி போடணும் அவசியம் இல்லை, இல்லை வேட்டி கட்டிட்டு தான் அந்த நேற்று பெர்ஃபார்மன்ஸ் மீட்டிங் ஒரு கிளம்பிட்டாரு, வேட்டி ஜிப்பா போட்டு தான் போடணும் அவசியம். இதெல்லாம் ஊரை ஏமாத்துறது. ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி செய்திகளை என்ன பண்ணணும்? பிறருக்கு சொல்லணும். நான் போனேன், ஜெபம் பண்ணேன், ஆண்டவருக்கு அழகாக சர்ச்சை பற்றி சொன்னார், இசைக்கிய ராஜாவை பற்றி சொன்னார். அண்ணன் அசோக் ஐயா இசைக்கிய ராஜாட்ட போய் அந்த ஈசாயா தீர்க்கும் போய் இனி செத்து போடான்ட்டார். கூலிங்க சொல்கிறாரு, கட்டில் படுத்திருக்கிறார், அவருக்கு ஒரு வியாதி, கட்டில் படுத்திருக்கார், அவருக்கு ஒரு வியாதி, நீ செத்து போடான்ட்டார். செத்து போடான்னு சொன்ன உடனே சுவர்புறமாக திரும்புகிறார். சுவர்புறமாக பொதுவாக போடுவாங்க. ஒருவேளை இப்படி படுத்திருந்தாரா இப்படி படுத்திருந்தாரா தெரியல, ஆனால் டேன் பண்ணுறார். சுவர்புறமாக திரும்பி தகப்பனே தகப்பனேங்கிறார். அதுதான் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிட்டு அப்பொழுது நீ அறியாது மெட்டாதுமான பெரிய காரியங்களுக்கு வாய்க்க செய்வேன்கிறார். கூப்பிட்ட நாளிலே எனக்கு உனக்கு உத்தரவு கொடுத்து கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கத்துங்கிறார். யார் என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். யார் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டுங்களோ அங்கே நான் இறங்கி உங்களுக்கு விடுதலை தருவேங்கிறார். இந்த மைண்ட் செட்டு இசைக்கிய ராஜாட்ட இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு எனக்கு எந்த வேதனை எந்த துன்பம், ஒருவேளை ராத்திரி உங்களுக்கு ஒரு வயிறு வலி வந்துருச்சு, ஒரு தலைவலி வந்துருச்சு, இல்லைன்னா ஒரு வாமிட்டிங் இருக்குது, இல்லை லோ சுகர் ஆகுது, இல்லை ப்ரெஷர் அதிகமாகிற மாதிரி இருக்குது, ஒரு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது, இல்லை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை நேரத்தில் ஆண்டவர் சொல்ல என்னை நோக்கி கூப்பிட்டு காலப்பான்மை என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும், ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு ஒரு பாஸ்டர் தான் ஜோம்னு அவசியம் இல்லை,
ஞானஸ்தானம் வாங்கினப்பறம் தான் ஜெபம் பண்ண அவசியம் இல்லை, இல்லை கன்ஃபர்மேஷன் வாங்கினப்பறம் தான் ஜெபம் பண்ண அவசியம் இல்லை, இல்லை சரீரத்தை ரத்தத்தையும் வாங்கினப்போ தான் ஜெபம் பண்ணல, மீட்டிங்கில் போய் தான் ஜெபம் பண்ணல, சர்ச்சுக்கு போய் தான் ஜெபம் பண்ணணும் இல்லை. எப்போ வேதனை எப்போ துன்பம் வருதோ அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுனா அவர் இசைக்கியா ராஜாவை பற்றி சொன்னார். அவர் உடனே கால் பண்ணார், அப்பானார். அவர் கூப்பிடுறப்போ நீங்கள் கூப்பிடும் நபர் இப்பொழுது தொடர்பு இல்லைக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் கூப்பிடும் நபர் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மையிலே இல்லைன்னு சொல்லிச்சு ஒருத்தருக்கு. இப்போ யாருக்கோ ஃபோன் பண்ண முன்னே நீங்கள் ஒருத்தர் டேவிட்னு ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு ஊருக்கு போனோம் முந்தா நாள். பொண்ணு அங்கே வந்து என்னை பார்த்து ஜெபம் பண்ணிச்சு. அண்ணே ஐயா இன்னாருக்கு மகான்னா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் யார் ஆண்ட்ரு மாதிரி அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. இன்னைக்கு தான் ஞாபகம் வந்து ஃபோன் பண்ணால் சொல்கிறார், நீங்கள் கூப்பிடும் நபர் உங்களை தொடர்பு இல்லையோ எதையோ இல்லைங்கிறார். மொத்தம் ஆப்சண்ட் முடிஞ்சு போச்சு. ஆனால் இசைக்கா கூப்பிட்றப்போ அப்படி சொல்லலை. சொன்னாரா? கூப்பிட்ட உடனே அவருடைய ஃபெய்த் விஸ்வாசம் உடனே அவரை கூப்பிட்டு, ஏய் வா என் பிள்ளை ஜெபம் பண்ணிட்டான் போய் சொல்லு அவருக்கு வந்து சொல்லிவிட்டு, இது அவங்க சர்ச்சு அது அவங்க வீடு, அந்த வீட்டை தாண்டி ரோட்டில் திரும்புமுனே கூப்பிட்டு சொல்லிட்டா, ஏய் போய் சொல்லுறா சரியாயிட்டுன்னு. அந்த ஸ்பாட்டு அதுதான் அந்த ஆண்டவருடைய பெஸ்ட் குவாலிட்டி. மற்றவங்களுக்கும் இதுக்கு இன்னைக்கு காலையில்னா எங்கள் பிரதருடைய நினைவு நாள் கல்லறைக்கு போயிட்டு வரோம். ஒரு குடும்பம், ஹஸ்பண்டு ஒய்ஃபு 3 பிள்ளைகள் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நடக்கிறாங்க. வீட்டை விட்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நடக்கிறதுக்கு பவுட்ரு போட்டு வெளியே வந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் அவங்க ஒரு 15 கிலோமீட்டர் நடக்கணும். அங்கே போனாலும் அங்கே போகிறாங்களா இல்லை 450 கிலோமீட்டர் போகிறாங்களா எனக்கு தெரியல, இறங்கி நான் கேட்கல. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் விரும்பலை. அவர் டூ நாட் இன்ட்ரெஸ்ட், அவர் விரும்பலை. இங்கே இருக்கிற இடத்துல அவரை நோக்கி கூப்பிடுறப்ப இதுதாங்க காஸ்பலு, இதுதாங்க சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது விடுதலைங்க. என்ன விடுதலை? கட்டுண்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பது. கொடுமையான சிறில் மதிலை மோதியடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பலன் என்று சொல்கிறார் ஏசாயா 25 நாளில். மத்தேயு 4:15 இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காகங்கிறாரு. அந்த சகையை நோக்கி அழைச்ச பொழுது லூக்கா 19 he is a son of David, இவனுமா ஆபிரகாமின் குமாரன், his salvation is coming this house. இன்று இந்த வீட்டிற்கு அவரு அன்னைக்கே எப்போ அவரை தன்னை அறிக்கை இட்டாரோ அப்பவே விடுதலை. அதுதாங்க ஜீசஸோட பெஸ்ட் குவாலிட்டி, இயேசுடைய தனித்தன்மை. இன்னைக்கு நானும் உயிரோடு இருக்கிறேன்னா அதுதாங்க தன்மை, அதுதாங்க வாழ்வு. கூப்பிடுகிற எளிவனுக்கும் நீங்க எப்போ அழைக்கிறீங்களோ, ஏசாயா கூப்பிட்ட உடனே அங்க விடுதலை, ஒரு ஹீலிங்கு, உடனே ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்தார். அதுதாங்க காஸ்பல். நீங்க இப்போ என்ன வேதனை என்ன துன்பங்களோடு இருந்தாலும் எனக்கு இந்த விடுதலை வேணும்பா, இவங்க சொல்றது உண்மையா இருந்தா, இவங்க சொல்றது ஒரு ஜீவனுள்ள கடவுளா இருந்தா, எனக்கு இந்த முட்டு வலியிலிருந்து இப்ப எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா, எனக்கு இந்த ஹெட்ஏக்ல இருந்து எனக்கு இந்த விடுதலை தர மாட்டீங்களா. இப்ப வீட்டுக்கு போற 1 மணி நேரத்துக்குள்ள குடியார படுத்திருக்கான், என்னென்ன வரப்போறானோன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு போங்க, போறதுக்குள்ள நல்லா தூங்கிடுவான். அது மட்டும் இல்லை, விசுவாசத்தோடு நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு அவன் என்ன பண்ண மாட்டான். அதுதாங்க காஸ்பல். சுமித்னு ஒரு பெரிய பிரசங்கியார், அவர் சுவிட்சர்லாந்தில் போய் மீட்டிங் நடத்துறது கேட்டார். அரசாங்கத்தில் பெர்மிஷன். ஏன்னா அவர் ஸ்மித் பசோகையா மாதிரி, யோபு மாதிரி. யோபு சர்ச்சுக்கு போனீங்கன்னா சர்ச்சுக்குள்ள ஒரு 30 பேர் இருக்கலாம், வெளியில் ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க. நல்ல பாட்டு பாடுவார். அதே மாதிரி ஸ்மித் போகிறாருன்னா ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூட்டம், 2 லட்சம் 3 லட்சம். அவர் மீட்டிங்க்கு அவர் பெர்மிஷன் கேட்டார். சுவிஸ்னா ஒரு குளிர் பிரதேசம், ஜெர்மனி, யூரோப் கண்ட்ரிஸ். டாப் ஆஃப் யூரோப் அங்கே தான் இருக்குது. உலகத்தில் உயர்ந்த யூரோப் மலை, எவரெஸ்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு மலை அங்கே தான் இருக்குது. அவர் கேட்டார். அப்போ அந்த எல்லாம் சிறப்போ டாக்டர்ஸ்லாம் போய் சொன்னாங்க, இவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டாக்டர் நாங்கள் ஹாஸ்பிட்டலாம் மூடிட்டு போயிடணும், இன்னும் அவ்வளோ ஹீலிங் வந்துடும், அவ்வளோ பேருக்கு சரியாயிரும், படுத்துருக்கவங்களாம் கூப்பிட்டு போங்க, எழுந்துனாலும் இவர் நீங்கள் விடக்கூடாதுன்னாங்க. ரொம்ப சொல்கிறப்ப அவர் கேட்குறப்ப கவர்மெண்ட் சொல்லிச்சு, சரி நீங்கள் அவருக்கு நாங்கள் தர்றோம், ஆனால் யார் தலையிலையும் கை வச்சு என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா நீ தலையில் கை வச்சா அவுட்டு, அவனுக்கு சரியாயிரும் வியாதி, பேய் ஓடிடும். அவர் அப்படி சரின்னு ஒத்துக்கிட்டார். மீட்டிங் நடக்கு. இப்போ அவருக்கு என்ன கஷ்டம்னா, மக்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண முடியாது, கவர்மெண்ட் ஆர்டர். என்ன செய்யுதுனாரா,
அவர் மெசேஜ் போய்கிட்டு இருக்கப்பவே கடவுள்கிட்ட பேசினாராம். கடவுள் சொன்னாரா, மெசேஜ் போய்கிட்டு இருக்கவே கடவுள்கிட்ட சொன்னாரா, கடவுள் சொன்னாரா, நீ நிற்கிற இடத்துல யாருக்கு வியாதியை எழுந்து நின்று தலையில் கை வைடானாராம். அவங்களே கை வைக்க சொன்னாராம். ஒரு அம்மா விசுவாசத்தோட ஒரு கல்லை தூக்கி போட்டு உயரமாக நின்றுச்சான், அவருக்கு தெரிகிற மாதிரி தலையில் கை வச்சுதான். அந்த அம்மாவுக்கு இந்த கேன்சர் கட்டி மறைஞ்சு போச்சான். இவ்வளோ பெரிய பவர் அவருக்கு எப்படி வந்ததுன்னா, அந்த அவங்க மனைவி இதே மாதிரி சர்ச்சைக்கு வர்றவங்க புருஷன் கூட சண்டை போட்டுட்டு, இப்போ தானே பாயிண்ட் வந்துச்சு, புருஷன் விட மாட்டான் குடிக்காரன், இதெல்லாம் மீறி சர்ச்சைக்கு வந்துடும், எப்படியாவது போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடணும்னு. என்ன அடி வாங்கினாலும் திட்டு வாங்கினாலும் அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் அடிக்க போகிறான், கொஞ்ச நேரம் திட்ட போகிறான், என்னவோ பண்ண போகிறான், அப்புறம் சரியாயிடும், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவான். அதாவது சொல்லுவாங்க ஒரு சிலர், காலையில் சூரியன் எழுறப்போ அந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், சாயங்காலம் அஸ்தமிக்கிறப்போ வெயில் எரிச்சல் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் வீட்டுக்காரர் நிலமை, காலையில் டென்ஷன் ஆவார், சாயங்காலம் என்ன ஆயிடுவார், கூலாகிடுவார். இதுதான் லைஃப், அதுதான் குடும்பம். பாருங்க, அனுபவத்தில் சிரிக்கிறார் பாருங்க, சூப்பராக அனுபவம். இதுதான் அனுபவம், இதுதான் எல்லார் வீடும். அப்படி அந்த அம்மா தைரியமாக சர்ச்சுக்கு போயிடுச்சு. ஆன்லைன் ப்ரேயருக்கு குளிர் ஊர், அது பயங்கரமான குளிர். 12 மணிக்கு சர்வீஸ், 12:30 1 மணிக்கு என்னவோ முடிஞ்சது. டீ கொடுத்து வீட்டுக்கு போது அவர் கதவை தட்டுறாரு, வந்து திறக்கிறார். என்னங்கிறாரு, சர்ச்சுக்கு இங்கேயே நில்லு, கதவை மூடிட்டு உள்ளே போயிட்டார். குளிர். நாங்கள் போயிருந்தோம், இப்படிலாம் தொப்பி போட்டு பூல் போட்டு பூட்டு கொண்டு போனோம். பூட்டுன்னா காற்றே உள்ள போகாது, அவ்வளோ குளிர். மேலே பனியாக இருக்கும், வெள்ளையாக தொங்கும். காலையில் இருந்துச்சிங்க நீங்கள் பனி காலத்தில் வந்து இப்போ இந்த புல்லில் தண்ணியாக நிற்கும், அதே மாதிரி பனி ஐஸாக இருக்கும் நம்மெல்லாம். வெளியே விட்டுட்டு பூட்டிகிட்டு போயிட்டார். வெளியே விட்டுட்டு பூட்டிகிட்டு போகிறோன்னா அந்த அம்மா என்ன பண்ண முடியும்? காலைல 7 மணிக்கு திறந்தார், 7 8 மணிக்கு தான் வெயில் வரும். திறந்தோடனே இந்த அம்மா கதவை திறந்தோடனே குட் மார்னிங் ஹவாரியூ நினச்சா அவரை. இப்போ அவன் திட்ட போகிறான்னு நினச்சா அவர் குட் மார்னிங் ஹவாரியூன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போச்சு. கிச்சனுக்குள்ளே போய் நல்லா சூப்பராக ஒரு டீ. இப்போ அந்த அம்மா டீ கொண்டு வந்தாங்க, சர்க்கரை போட்டுக்கு திருப்பி கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். சர்க்கரை இல்லாமல் கொண்டு வான்னு அந்த அம்மா வெட்டி விட்டாங்க. பாவம், அந்த அம்மா ஏதோ கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி அந்த அம்மா சூப்பர் டீ கொண்டு வந்துச்சு. ராத்திரி ஃபுல்லாக வெளியே நிற்க வச்ச புருஷனுக்கு குளிரில் பனி எப்படி இருக்கும், நம்ம ஊரில் மழை பெய்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே போய் தந்தோன்னா சூப்பர் டீ கொடுத்துச்சு. அப்போ பார்த்தாரு, இந்த அம்மாவுக்குள்ளே ஏதோ ஒரு பவர் இருக்குது, இதுதாங்க காஸ்பல். அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்க வாழ்வை, இதுதாங்க காஸ்பல். வேறு எங்கேயும் காஸ்பலுக்கு அது சுவிசேஷத்தை ஞாயிற்றுக்கிழமை நான் நாளைக்கு ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போகிறேன், அதெல்லாம் போயெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்வு எப்படி காஸ்பல் இருக்குது, அதுதாங்க காஸ்பலு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கீங்க, உங்கள் கணவரோடு உங்கள் கணவர் பிள்ளைகளோடு நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கீங்க, எப்படி நீங்கள் வாழ்வில் இருக்கீங்களோ அதுதாங்க வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வை நீங்கள் அர்ப்பணிப்போடு பார்க்குறப்போ உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிர் உள்ள ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க ஒரு அன்புள்ள மக்களாய் மாறுறப்போ அதுதாங்க சுவிசேஷம், இதுதாங்க நற்செய்தி அறிவிக்கிறார். அந்த நற்செய்தி அறிவிக்கணும்ல நீங்களாம் எப்படிப்பட்ட மக்களாய் மாறிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிறருக்கு கொடுக்கிற மக்களாய் மாறணும். இவங்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குங்க, அவன்கிட்ட இல்லைங்க, அவர் குடியார இல்லாத லேடி தான், இல்லாத அம்மா தான், ஆனாலும் பிறரை நேசிக்குது. பார்த்தியா, அவங்க வீட்டில் இல்லைங்க, இருந்தாலும் அவங்க வீட்டில் என்ன இல்லை, சண்டை இல்லைங்க. அது ஒரு காஸ்பல். எப்படி நம்ம காஸ்பல் பிறருக்கு சொல்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த, அறிவிக்காவிட்டால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். எப்படி அந்த சுவிசேஷத்தை அப்போஸ்தலர் 16 அறிவிச்சாங்க? பவுலும் சீலாவும் எங்கே இருக்காங்க? அந்த அம்மா அவர் போய் பாவம் அந்த நதியோரமாக ஜெபம் பண்ணிச்சு. அந்த 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 நகை விற்கிற அம்மா வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுறான்னுச்சு, எங்கள் வீட்டில் விட தங்கடான்னுச்சு. அது ஜெபம் பண்ணுறப்போ ஒரு அசுத்தாவி உள்ள பொம்பளை வந்து சொல்லிச்சு, அசுத்தாவி இந்த விட்டு போனார். அவ்வளோதான், அவர் வேறு ஒரு தப்புமே பண்ணல. போய் தலையிலெல்லாம் கை வச்சு ஜெபம் இல்லை, கெட் அவுட் டெவில்னார், வெளியே போ பிசாசேனார். வெளியே போயிட்டு
அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பயமாக வல்லமை இருக்குன்னு அங்கே இருக்கவெல்லாம் தனக்கு இருக்க வருமானம் கெட்டு போண்டா. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ மேலே என்ன கோவம்னா, அவன் இவன் சொல்கிறவரையும் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறான். கிறிஸ்தவன் ஆகும்னால சம்பளம் இல்லாமல் அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு வேலை செய்கிறான். அது இல்லைன்னா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான். ஆனால் இவனுக்கு கிறிஸ்தவன்னு வந்தோன்னா அவனுக்குள்ளே ஞானம், பவர், அறிவு எல்லாமே வந்தோன்னா கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ்வளோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன்னா எதுக்கு இவனுங்களை விடணும்? இன்னும் அந்த ஒரே ஒரு மனுஷன் என்ன பண்ணால் 99 பேர் அடிக்கிறான். நம்மளும் அதில் 70 ஏதோ வருமானம் இருக்குன்னு நம்மளும் கூட போகிறோம். அதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. அதுதான் அப்போ அவங்க 2 பேரும் அந்த கேட்ட உடனே தான் போய் ஜெயிலில் படுத்துக்கிட்டு அவங்க பெயிலில் போய் சும்மா இருந்தாங்களா? இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க? போய் பாட்டு பண்ணாங்க, துதிச்சாங்க. அவங்க பாட்டு பாடி துதிச்ச உடனே ஒரு பவர் மேலேருந்து வருது. அந்த பவர் தான் அந்த ஜெயிலை என்ன பண்ணுச்சு? ஆட்டம் பண்ணுச்சு. அந்த பவர் தான் ஜெயிலை என்ன பண்ணுச்சு? ஆட்டம் கண்ட உடனே அந்த ஜெயிலர் பார்க்குறான், ஏதோ ஒன்று நடக்க போகுதுரா இன்னும் நினச்சி ஈட்டி எடுத்து குத்திக்கிட்டு சாக போகிறான். அந்த ஜெயிலர் சாக போகிற நேரத்தில் தான் அந்த ஒடியாந்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறா? டே அவன் ஒன்றும் கெடுத்துக்காத. அப்போ அவன் சொல்கிறான், இவங்களால தான் நம்ம சாவ போகிறோம். இவங்க காஸ்பல் சொன்ன உடனே நம்மளை கெடுத்துக்கிடாதரான்னு சொல்கிறாரு. அது வரையும் அவனை ஜெயிலர் டேய் எப்படி போலீஸ்காரங்க இவ்வளோ அழகாக பேசுவோம், டேய் ஜெயிலில் எவ்வளோ அருமையாக பேசியிருப்பாங்க, அதே மாதிரி திட்டியிருப்பாங்க. அவங்கள பார்த்து அப்படி திட்டினவன், கொண்டாத்துக்கு முன்னே திட்டினவன் லாடுங்கிறான், கடவுளேங்கிறான், ஆண்டவன் மாறேங்கிறான். நாங்கள் என்னப்பா செய்யணும்? வாட் ஐ டூயிங்? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அது சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீ வீட்டாரோ, நீ ஆண்டவரை மட்டும் விசுவாசி, வேற ஒன்றும் என்ன பண்ண வேண்டாம். இதுதான் காஸ்பல். நாம பிறருக்காக ஜெபிச்சாலே என்ன ஆயிரும்? ஃபெய்த். முழங்கால் நின்று ஜெபிச்சிட்டாலே என்ன ஆயிரும்? இன்னைக்கு பவர் எங்கேயுமே இல்லை, எனக்குள்ள தான் என் பவர் இருக்கு. நீங்கள் எப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறீங்களோ உங்களுக்கு விடுதலை. ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்ட பொழுதுப்பா அந்த ஜெயிலருக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. தகப்பனை இந்த நேரத்தில் உம்மை நோக்கி, தகப்பனை நான் என்னப்பா செய்யணும்? நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன தகப்பனே? முதுகில் ஒரு விதமான கட்டி இருக்குப்பா, என்னால் படுக்க முடியல, வேதனை வலிப்பா, டாக்டர்கிட்ட போக பணம் இல்லை, வேலைக்கு போனால் சாப்பிட முடியல, கூலி வாங்காமல் சம்பளம் வாங்காமல் சாப்பிட முடியாத நிலைமை, கஷ்டம், வேதனை, கண்ணீரான நிலைமையில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஆண்டவன்மாரே நான் என்ன செய்யணும்? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காக தகப்பனே அந்த கட்டிகள் உடைய வார்த்தையை அனுப்பி நீங்கள் கரையை வண்ண போறீங்க. கரைய போது தகப்பனே, கரைந்து கொண்டிருப்பதை எங்கள் கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட உடைய வல்லம் அந்த மக்களோடு இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக கூட தகப்பனே, என் வீடு கட்டப்பட முடியாத நிலைமையில நான் இருக்கிறப்பா, என் வீடு கட்டப்படுவதற்கு உதவி செய்ய பண்ணீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, விடுதலைக்காக ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, மனமறிங்கி ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட என் பிள்ளை அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டேன், அந்த பிள்ளை இங்கிருந்து போக முடியாத நிலைமை, வசதி இல்லப்பா, பஸ் பாஸ் இல்லை, என்ன செய்வேன்? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே, இது காஸ்பல் என்பது விடுதலை தகப்பனே. உணவில்லாத மக்களுக்கு உணவு தகப்பனே, அன்பில்லாத மக்களத்தில் அன்பு செலுத்தப்பது காஸ்பல் தகப்பனே. ஐயா அதே மாதிரி காஸ்பல் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறப்போ விடுதலை, எங்களுக்கு ஒரு ஜெபிக்கின் வல்லமையை தரப்போற தயவுக்காக கூட நன்றி. விசேஷமாய் ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. இந்த திருச்சபையின் பாஸ்டருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, நடக்க முடியாத அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் அடையாளம் தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் மத்தியில் விசேஷமா நல்ல இசையமைத்த அன்பு பிள்ளைகள் மத்தியில் நம்முடைய வல்லம தகப்பனே, இந்த திருச்சபையுடைய வாலிய பிள்ளைகளை எழுப்புங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழிய தகப்பனே, இந்த திருச்சபை கெட்டி எழுப்பப்படும் பிரசன்ன இந்த பிள்ளைகளோடு இறங்க போற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் கிருபை இறங்கட்டும் தகப்பனே.